எல்லாரும் வந்தாச்சு நீ தொடங்கலாம் நீ இப்பவே பாட்டு ஆஃப் பண்ணிட்டாப்ல. என் காலை வேற இப்படி விரிச்சு வச்சிருக்கேன். ஐயோ எனக்கு தலை வேற சுத்துவல, கை வலிக்குது. ஏன் ஒத்த கால் மடங்கி இருக்குல? நான் தான் அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன அவுட்டு. இப்ப மாதிரி நாங்க எந்திக்கலாமா? ஐயோ இப்படி நிக்கே, இப்ப விழுந்துருவேன். எம்மா இல்ல கீழே விழுந்தால என்னையும் சேர்த்து தள்ளி போட்டுக்கிட்டு புளியா அங்க மாற போய் விழ வேண்டியதுல. ஏய் நானே கால ரெண்டை விரிச்சு வச்சிட்டு இருந்தம்ல, மண்டடிக்கு விழுந்து கிடக்கே. நான் அங்க மாற போய் விழணும். ஏதோ வியாழ நீ மேல விழுந்த மாதிரி சொல்லியா? போல தூர ஒன்னால நான் இப்ப அவுட். என்ன இவன் தான் என் மேல விழுந்தா? அதெல்லாம் தெரியாது, நீ நல்லா ஸ்டடியா நின்னுக்கணும். நீ ஸ்ட்ராங்கா நிக்காம விழுந்துக்கிட்டு அவன சொல்லிட்டு இருக்க. நீ ஒரு மாதிரி சரிஞ்சு நின்னுட்டு இருந்தா, அதனால தான் விழுந்துட்டா. இந்த போட்டியில இருந்து முருகன் மற்றும் மணி இருவரும் வெளியேறுகின்றனர். அடுத்ததாக இருக்கும் சதீஷ் மற்றும் சுபாஷ் இருவரே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். திண்டுக்கல்லே மதுரதில்ல எனக்கு என்கிட்டதா கொஞ்சி வேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு நான் அம்மி கல்லே ஆத்துக்கல்லே ஆத்தோரம். Meanwhile, ஐயோ இந்த மியூசிக் பொடி அண்ணன் யாருமா? கரெக்டா நான் ஒத்த கால தூக்கிட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணுவீல. போட்டி அதிரடியாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது யார் முதலில் அசைக்கிறார்கள் என்று பார்ப்போம். வேற யாரு? நான் தான். நானே ஒத்த கால நிக்க முடியாம நின்னுட்டு இருக்கேன். இங்க அதிரடியெல்லாம் போவான். நானா வின்னு ஜாலி பிரைஸ் கிடைக்கும். போட்டியில இருந்து சதீஷ் வெளியேற்றப்படுகிறார். இந்த போட்டியின் வின்னர் சுபாஷ். நன்றி நன்றி. சுபாஷுக்கு உள்பணியம் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு ஒரு மணியன் மற்றும் ஜட்டி அவருக்கு பரிசாக வழங்கப்படும். என்னனே மைக்ல இப்படி சொல்லுதிய? மைக்ல நம்ம சொல்லுவோம். உனக்கு இல்லாதத பிரைஸ் தரணும். இருக்கத மட்டும் தான் என்னத்துக்கு? இன்னைக்கு மணியன் உள்பணியம். ராம்ராஜ் உள்பணியம் மற்றும் ஜட்டிகள். தம்பி ராமராஜா, ஆமாங்கண்ணே, உங்களுக்கு வேணுமா? என்ன தம்பி இப்படி கேவலப்படுத்தியா? இல்ல ராமராஜ் வாங்கிய அளவுக்கு நம்ம ஊர்ல பரிசு தொகை அதிகமாயிட்டான்னு பாத்தேன். நீங்க மனசு வச்சா வாங்கி தரலாமே. உங்க கை காசு மட்டும் தான் வாங்க சொல்லலாம்னு பார்த்தேன். வாயே திறக்கப்படாதுப்பா. என்ன ஓகேவா சார்? இல்ல பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு தம்பி. என்ன சார், ஒரு உள்பணியன் வாங்கி கொடுக்கிறதுக்கு ரூபா இல்லாம இருக்கியே? என்ன மேடம் நீங்களுமா? இல்ல சார், கேட்டேன். ஏ சுபீர், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டா. ராமராஜான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு. சரி, அடுத்த விளையாட்டு போட்டி தொடங்குவோம். தொடங்கு தொடங்கு. அடுத்ததாக கை
சீன் காமிச்சேன். விளையாட வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்குன்னு சொன்னேன். அதுல என்ன சீன் இருக்குவே? அங்க அவ்வளவு பயக்கல நிக்கானுவேன்னு சொல்லிதானே ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு எப்போ ஆட்டிட்டு வர. ஆமா, உனக்கு அந்த 1008 தெரியும்ல, அம்மிட்ட சொல்லி கொடுக்கட்டா. கிறுக்கு மாதிரி பேசிட்டு பாபு மாதிரி நம்ம போவோம். சரி சர்மியா, உண்மையை சொன்னா குவா வந்தல பொத்திக்கிட்டு வருவு. நீ பூமாரி கூட பண்ணா எனக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியோ? எனக்கு நந்தினி இருக்கா. நந்தினி, சொல்லு சந்தியா, வா விளையாட போவோம். இல்ல சந்தியா, நான் வரல. எங்க அம்மா இந்த விளையாட்டு போட்டியில எல்லாம் ஒண்ணும் சேராண்டான்னு சொல்லிருக்காங்க. நான் சும்மா தான் உட்கார்ந்து பார்க்க வந்தேன். நீ போய் விளையாடு. ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சு. அவள கூடயாவது போயிருக்கலாம். ஏடி போடி, அந்த பிள்ளைவ முன்னாடி பேயாச்சி, இவ அங்க நின்னு படம் காமிச்சிட்டு இருக்கா. போறேமா, இதிலே போவே நீ அசிங்கப்படுத்துறதுக்கு. ஏ நந்தினி, என்னத்த? ஏம்மா உங்க அம்மா விளையாட கூடாதுன்னு சொன்னாவ? எல்லா வருஷமும் விளையாட போவல்ல, நீ வளர்த்திய வர இருக்கா. இந்த பானை உடைத்தல்ல அழகா போவலாம். சீக்கிரம் எட்டி உடனே அடிச்சிருவா. இல்லத்த, எனக்கு வர மே மந்த் மேரேஜ். ஏப்ரல்ல எனக்கு என்கேஜ்மெண்டா. அதனாலதான் அம்மா இப்படி விளையாடலாம், இனி போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. கல்யாணமா? ஏமா நந்தினி? அத்த, உனக்கா மக்கா கல்யாணம்? ஆமாத்த, எனக்கு தான். உனக்கு என்ன மக்க வயசு? எங்க சந்தியாளுக்கு வயசு தானே இருக்கும். இப்ப தானே காலேஜ்ல 4வது வருஷம் படிக்க இன்ஜினியரிங். ஆமாத்த, 20 வயசு முடிஞ்சிருக்கு. இப்ப 21 நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? ராணியக்க, அவி அப்பா ரொம்ப முடியாம இருக்கவல்ல. ஆமா, அதான் என்னோட கல்யாணத்தை ஃபர்ஸ்டே சீக்கிரம் முடிச்சிட்டா அப்பாக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு எதிர்பார்க்காங்க வீட்ல. உங்க வீட்ல சொல்லியது இருக்கட்டுமா? நீ என்ன நினைக்க? உனக்கு இதுல சம்மதமா? சம்மதம் தான். எங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி தான். அதனால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, நல்ல பிள்ளை. ஆனா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் படிச்ச படிப்பு வீணா பேரப்படாது பத்துக்க. ஏதாவது ஒரு நல்ல வேலை பாரு, இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் பரீட்சைக்கு படின மக்களே. ஓகே த. அங்க என் ஹஸ்பண்ட் ஃபேமிலில உள்ளவங்கள படிக்க வைக்கேன்னு சொல்லிருக்காங்க. நந்தினி, எல்லாரும் சொல்லதான் செய்வாவ. ஆனா ஒரு சுக்குக்கு ஆவாது ஒருத்தரம் ஒன்னு அதை பத்தி கண்டுக்கிட மாட்டாவ பத்துக்க. கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கிறது வரை 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை நடத்தணும்னு எல்லாத்தையும் வளருவாவ. நடந்த பிறகு நாங்களா இப்படி சொன்னோம் அப்படின்னு அவையில யோசிப்பாவ பத்துக்க. அதனால யார் ஒண்ணும் கண்டுக்காம இருந்தாலும் நீயா ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணணும்னு. சரிதா, நீங்களா சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு சொல்லலாமா, உலக நடப்ப சொல்லியும். சேர்ந்த பிள்ளைய மோவனுக்கெல்லாம் கேட்கலான்னு நினைச்சேன். இப்படி ஆயி போச்சே. சின்ன பொண்ணுட்ட இதை இப்ப சொல்லக்கூடாது. மாதிரி ஊதி பெருசாக்கி அவளுக்கு வர சம்பந்தத்தை கலைச்சு விட்டுருவா. எல்லாரும் வந்துட்டு ஜிபி வந்தாச்சா? அப்படி விளையாட்டு தொடங்கிருவோமா? என்ன விளையாட்டுன்னு சொல்லல, சும்மா விளையாட்டு தொடங்கிருவோமான்னு கேக்கா. அப்படியே மேல பாருங்க, என்னது தொங்குது? உரி அடிக்கதா? என்னடா புதுசா எங்களுக்கு வச்சிருக்கீங்க? எப்பவும் இந்த விளையாட்டு போட்டி பையகளுக்கு தானே வைப்பிய, இந்த தடவை என்ன எங்களுக்கு? சரி, நீங்க விளையாண்டா எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்கு தான். விளையாடுங்க விளையாடுங்க. யார் ஃபர்ஸ்ட் கண்ணு கட்டியா? நான் விளையாடுறேன். அப்படி அக்கா, உங்க பேரு? ஜான்சி. சரி சரி. முதலாவதாக ஜான்சி என்பவர் உரியடி போட்டியில் களமிறங்க உள்ளார். எம்மா, எல்லாரும் பார்க்கிறதுக்கு ஆர்வமெல்லாம் இருக்கவே. இன்னங்க ஜான்சி. இல்ல அஜய், நான் எல்லாரை விட குட்டியாளல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நீளமான கம்பு தானே. என்ன கட்டையே கிடக்கும் பாரு. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆள பாரு, எல்லாருக்கும் ஒரே குச்சி தான். நீ நல்லா எத்தி துள்ளி துள்ளி ஆடி. இது என்னல கணக்கு? அப்படிதான் டி. அப்பவே நீ இந்த போட்டிக்கு வந்திருக்க கூடாது. ஹைட் கணக்கு பண்ணி பார்த்து நான் என்ன 10 15 கம்பங்க எடுத்துட்டு வர முடியும்? ஆளுக்கு ஒரு கம்பு காட்டி ஈஸியா அடிக்க மாதிரி அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. போங்க. விளையாட்டு நடத்தினா ஒழுங்கா நடத்தணும். இப்படி இப்படி பண்றியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. முதல்ல அவிய தானே கட்ட போறவ. இன்னங்கக்கா, நீ தம்பி கண்ணுல குத்திராத. சரி சரி, இன்னங்க. எப்படி விளையாடியாவனு பார்த்து கடைசி நம்ம விளையாடுவோம். மச்சான், இங்கிருந்து பார்க்க சூப்பரா தெரியல. பாரு பாரு, நானும் அப்படி வேற பிள்ளையில பாக்கேன். எப்படியோ கரெக்டா இவ விளையாட்டு நடக்கும்போது வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். இது நான் போன் பண்ணி கூப்பிட்டனால வந்தா, இல்லனா வீட்லயே நல்லா இருந்து படுத்து வாங்கிருப்பா. இல்ல மச்சான், நான் மறந்தே போயிட்டோம்ல. விளையாட்டு பட்டி இருக்கு ஞாபகம் தான். அப்பவே வந்து கிரவுண்ட்ல நின்றுப்பேன் பிள்ளைலாம் வர முன்னாடி. அவ உள்ள போகும்போதாவது அவளை பாத்துருப்பேன். நீ பார்த்தான்னு தெரிஞ்சு அவ வீட்டுக்கு ஓடிருப்பா. வந்து விளையாட்டு போட்டியில நிக்க செய்வன்னு நினைக்கா. அதுவும் சரிதான், தெரியாம இப்படி மறைஞ்சே நிப்போம். அந்த பைக்கை தான் ஆஃப் பண்ணா, அத இங்கதானே நிக்க போறோம். பண்ணே பண்ணே. ஜான்சி அவர்கள் கையில் கம்பை கொண்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக உள்ளார். அடிக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். அங்க பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. நம்ம இங்க நிக்கிறது மட்டும் தெரியணும். ஏய் ஜான்சி, இங்க வா. அடி அடி போடு. ஐயோ, ஒரு சான்ஸ் முடிஞ்சுச்சு. இன்னும் 4 தடவை தான் வீச முடியும். எடி கொஞ்சம் மேல தள்ளி. இப்போ ஓகேயா? கொஞ்சம் பின்னாடி பின்னாடி. அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் சந்தியா இப்பொழுது போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளார். வெளியே அனுப்புங்க சார் அவளை. இலச்சுபி யாம்ல இனி சொல்லி கொடுக்க மாட்டேன்னு. இனி வாயை மட்டும் நீ தோற, அதுக்கு பிறகு இருக்கு உனக்கு. சரி சரி, சாரி. எம்மா வந்த. ஐயோ
மேடம் துரு துருன்னு பேசிக்கிட்டே இருக்காப்ல, கொஞ்சம் அமைதியா நிக்காம இப்ப வெளியே போறா. இருக்கு யாமிடி சுபி நிப்ப அந்த நட்டி சொன்னா வாய் மூடிட்டு அமைதியா நில்லுன்னு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இது ஜஸ்ட் மிஸ் தான சொன்னே. நல்ல கியாளு குழந்தையால. கவிதா இந்த போட்டியில இருந்து வெளியேறுகிறார். அவராலும் இந்த உரியடி போட்டியில் பானையை உடைக்க முடியவில்லை. யார் இதை உடைக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து யார் விளையாட வரியா? இல்ல அடுத்து சந்தியாவை சொல்லு. இல்ல நான் இல்ல. எதுக்கு என்ன சொல்லியா? நீ விளையாடு. ஏடி எல்லாரும் விளையாடிதானே ஆவணும். விளையாடுடி. ஏன் நான் விளையாடுறதுக்கு நீ முதல்ல விளையாடா? வந்துடா என்னையே சும்மா சொல்லதுக்கு. நான் போய் எங்க நிக்க போறேன் போ. கடைசியா தான் நான் விளையாடுவேன். என்ன கோவம் வருவா ஆளுக்கு? சரி சுபி நான் விளையாடுன்னு. ஐயோ இவன் எப்ப வந்து இங்க நிக்கான்னு தெரியலையே. ஒரே அசிங்கமா போச்சு. சே தங்கச்சி ரொம்ப யாசிட்டோமா. சர்மி மா கொண்டா நானே விளையாடியே. என்ன டீ நான் லாஸ்ட் தான் விளையாடுவேன்னு சொன்னா திடீர்னு என்ன பண்ண மாட்டேன். சும்மா வந்து விளையாண்டாம் டீ. பிராங்க் பண்ணி நானே விளையாடியே. என்னைய பார்த்த உடனே எப்படி உருட்டியா? இந்த துருதுருன்னு இருக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி போ விளையாடி தோல போ. சுபி அவளே விளையாடியாலாம், அவளே சொல்லிரு. என்ன ரெண்டு பேரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க? மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நின்னு சொல்லி பாருங்க. கால் கடக்க நின்னுட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரமா? சும்மா நீ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காத. அடுத்த வருஷம்ல ஒழுங்கா ஆர்டர் பண்ணி நான் சொல்லி வரதா போறதுக்கு. உங்க இஷ்டத்துக்கு கூட ஓவரா பண்ணிட்டு. ஐயோ அவன் வேற அங்க நின்னு பாத்துட்டு இருக்கானே. இல்லனா இந்த சுபி பையலுக்கு ரெண்டு அறுப்பு கொடுத்திருப்பேன். ஒண்ணுத்துக்கு வாய்ப்பு இல்லாமல இருக்குது. சுபிமா என் பேர சொல்லுமா, என் செல்லம்லா. இவா என்னத்துக்கு அந்த பையில போய் செல்லுங்க? இல்ல சும்மா இரு, வா மண்டை உடைச்சுமா அவளை கொச்சிருவா. பாருல வாண்டதான் வரேன் பாரு. சும்மா காமெடி பண்ணாத டி. நீ ஒத்த ஐன பானை அடிச்சு உடைச்சு பாப்பா. இப்ப பாரு கவிதா அத குடு. என்ன இப்ப பாரு ஆட்டத்தை. எம்மா எதுக்கும் தள்ளியே நிப்போம். கவிதாக்கா எங்க வந்துருங்க. இவ மண்டை அடிச்சு உடைச்சாலும் உடைச்சுடுவா. இன்ன வந்துறேன். ரெடி ஸ்டார்ட். யார் அடிக்கமோ இல்லையோ பைய காமௌண்ட் கிட்ட போயிட்டு அவனுக்கு ஒத்த அடி மண்டையில போடணும். மேடம் எப்படி விளையாட போறாவளோ தெரியலையே. இந்த தப்பலை அங்க மாற எங்கேயோ போகுது. என்ன இவ என்னை அடிக்கவே வராளோ? எம்மோ உண்மைக்கு என்னைதான் அடிக்க வந்திருக்கா. அடி பட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. ஐயா இந்த அண்ணே ஓஹோ வியானு தான் அடிக்க போயிருக்காளோ. புமரி சத்தம் போடாத, தெரிஞ்சுதான் போயிருக்காவ மேடம். அதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது, பிறகு புரியும். அதெல்லாம் இல்ல புமரிய, பிறகு சொல்லின்னு. சந்தியா கலக்குடி. என்னடி தெரிஞ்சுட்ட? பாத்தேன். அடி பட்டுச்சா? இல்ல டி காமௌண்ட்ல தான் பட்டுச்சு. சரி பரவ சொன்னேன். ஆட்டு ஆட்டு. இன்ன அடுத்து வா வந்து விளையாடு. ஏக்க நான் விளையாடியே. சுபி ஏன் பேர சொல்லு. இன்ன விளையாடுமா. சரி இப்பொழுது பூமாரி அவர்கள் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறார்கள். அடிக்கிறார்களா என்று பொறுத்திருந்து காணலாம். ஐயோ இவன் வேற ரொம்ப ஹைபீட்டியானே. எப்படி அடிக்க போறனோ தெரியல. ஓய் உன் ஃப்ரெண்டுங்க. ஏன்டியா கேக்குறிய? ஓண்ட தம்பி. அவிய இவியங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசு தான். வா போ நீனே பேசு. சரி என்னதான் இருக்கான்? ஆள காணையில என்ன கூப்பிடு. இல்லை மச்சான் உன்னை கூப்பிட்டியா? கேக்குல ஆனா அடிச்சு விடுவாளன்னு பயமா இருக்குவே. கையில கம்பெது வச்சிருக்காளா? ஒண்ணு இல்லல வா. இப்படி பயப்படியா? பயவனும் இல்ல, சும்மா விளையாடலான்ட்டு தான் விட்ட. கூப்பிடா வா. எங்கவே உன் பின்னாடிதான். என்ன மேடம் தேடலாம் செய்றிய நீ? அடிபட்டுச்சானு கேட்கறதுக்குதான். இல்ல பாடல. சரியான ஆளாதான் இருக்கா. நான் இங்க மாதிரி வரும்போதே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன், இங்கதான் பார்த்து வரானு. அதனால டக்குனு தலையை குடிஞ்சிட்டோம்ல. குனியலன்னா இப்ப ஏன் மண்டை பொழந்திருக்கோம். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது இருந்தாலே உன் மண்டையை பொழக்காம விட மாட்டே பாத்துட்டே இரு. நீ தானே அடிப்பா, பரவாயில்ல. எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்க. ஓ என்னவோ அங்க பாரு. எதுக்கு நான் அங்க பாப்பேன் நீ என்னைய பாக்குறதுக்கா? அப்படிலாம் இல்ல லூசு, அங்க பாரு. நல்லா பேசி இன்னைக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா கூட போதும்.